இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நானும் என் தங்கச்சியும் சின்ன வயசில் சாப்பிட்ட சிப்ஸை பண்ணுவோம் அப்படின்ட்டு தோட்டத்தில் இருக்கிற 3 பாவக்காயை பறிச்சிட்டு வந்து, இன்னும் பார்த்தா நிறைய பிஞ்சிருக்கு. அது இன்னொரு நாளைக்கு யூஸ் ஆகும். 3 பாவக்காவையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க அப்படியே கொடுத்தாலாம் சாப்பிட்ற மாட்டாங்க. ஏன்னா அது கசக்கும் இல்லையா, அதில் சர்க்கரை போட்டாலும் அது அவ்வளோக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது. என்ன மாதிரி பாவக்காய் லவர்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாவக்காய் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். 3ல் 2 பாவக்காய் இவ்வளோ வந்துருச்சுங்க. ஒரு பாவக்காய் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா விதையில தான் கசப்பே இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம அதெல்லாம் எடுத்துடணும். அந்த வெள்ளையாக இருக்குல்ல, அதையும் கூட எடுக்கிறீங்கன்னா எடுத்துருங்க. ஸோ அது கொஞ்சம் லைட்டாக கசக்கும். இந்த மாதிரி பொடி பொடியாக எடுத்து வச்சுக்கணும். விதையெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, 2 பேர் இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாவக்காய் சாப்பிட்றதுனால வந்து கீரி பூச்சி வராது. சின்னவங்கலேருந்து பெரிய வரைக்கும் சாப்பிட்லாம். ஆனால் கசப்பாக இருக்கிறனாலே இது என்னமோ எல்லோரும் வெறுத்துடுறாங்க. ஆனால் தெரில. ஆனால் எனக்கு ரொம்ப பாவக்காய் பிடிக்கும். வந்து எங்கள் அம்மா வந்து சமைக்கிறது கசப்பே இல்லாமல் செய்வாங்க. பாவக்காய் கசப்பே இல்லாமல் செய்கிறதுக்கு வந்து அதில் கொஞ்சம் புளி கெட்டியாக கலந்தோம்னு வச்சுக்கோங்களேன். பாவக்காய் தண்ணி மாதிரி வச்சா எப்போவுமே கசக்கும். பாவக்காவை கெட்டியாக வச்சோம் அப்படின்ட்டு அது சுத்தமாக கசக்காது. சரி, நம்ம நேற்று சில்லி போட்டோம் இல்லையா, சில்லி பவுடர் மீதி இருந்தது, அதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் லேசாக கலந்துக்கோங்க. ஏன்னா அந்த பவுடரில் உப்பு இருக்கும் இல்லையா, அப்புறம் ரொம்ப கைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லேசாக உப்பு கலந்துட்டு லைட்டாக தண்ணியை கலந்து நல்லா அதை நல்லா பசைஞ்சு விட்டுறணும். நல்லா சில்லி ரேஞ்சுக்கு கடல மாவு வேணால் போட்டுக்கலாம். என் பாப்பாவுக்கு வந்து தம்பி பிறந்திருக்கனால அவன் கடல மாவு சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு வயிறு உப்பிடும் இல்லையா, அதனால் வந்து கடல மாவு நான் சேர்த்துக்கலை. நீங்கள் வேணால் சேர்த்துக்குவாங்க. நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் அதை வந்து நல்லா மூடி வச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த சாரெல்லாம் இறங்கி பாவக்காய் சீக்கிரம் வேகும். நீங்கள் வேணும்னா அதை வேக வச்சு கூட இது பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே எச்சு ஊறுது தான். நீங்கள் வந்து நல்லா வேக வச்சு கூட எடுத்துக்கலாம், இல்லை வேக வைக்காமலும் எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்தால் கசப்பாக இருக்காது. சரின்ட்டு அந்த சைடு பாப்பா எண்ணெயை காய வச்சிட்டா. அவள் தான் பொரிச்சிக்கிட்டு இருக்கா, நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவள் வந்து ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கா. உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ட பாவக்காயை நாங்களே செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே செம்மையாக இருக்கும். பாவக்காய் இருக்கிற உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் இன்னொரு நாள் கூட பாவக்காய் குழம்பு வைக்கவான்னு கேட்டால் வேணாம், இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போட்டு கொடு அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி இது சாப்பிடையில் நமக்கு வந்து குழந்தைங்கன்னு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு கூட இருக்கும். வயிற்றில் பூச்சி இருக்கும்பாங்கள்ல, அதெல்லாம் கூட இறந்துடும். கசப்பாக தான் இருக்கும். நம்ம இதோட சாப்பிடும்போது அந்த கசப்பு தெரியாது. வேக வைக்கணும் அப்படின்ட்டு அதை வந்து நீங்கள் அரை வேக்காட்லேயே எடுத்து இறக்கி போட்டால் தான் இருக்கும். இல்லைனா அது கொலன்னு ஆயிரும். அரை வேக்காட்டில் வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி மாவெல்லாம் பிசைஞ்சு போட்டிங்கன்னா கசப்பு சுத்தமாக இருக்காது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய்க்கு நீங்கள் இனிமையாக இருந்தால் கண்டிப்பாக பாவக்காய் பக்கோடா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க.